வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கால்நடை மருத்துவமனை திறக்க கால தாமதம். வளர்ப்பு பிராணிக்காக சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நபர். விளை நிலங்களில் அரசு தொழிற்பேட்டை அமைக்கும் முயற்சி. விளை நிலங்களில் நின்று விவசாயிகள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். வளர்ப்பு பிராணிக்காக கால்நடை மருத்துவமனை முன்பு உள்ள சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியை சேர்ந்தவர் கோபால். இவர் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். தன் வீட்டில் வளர்ப்பு நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். நாய்க்கு தடுப்பு ஊசி போடுவதற்காக எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு காலை 7:30 மணிக்கு வருகை தந்தார். வழக்கம் போல் 8 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கால்நடை மருத்துவமனை 8:30 மணி ஆன பின்பும் திறக்கப்படாததாலும் பணிக்கு யாரும் வராததாலும் கோபம் அடைந்த கோபால் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவம் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் சாலையிலிருந்து அவரை அப்புறப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு நிலவியது. மேலும் 1 மணி நேரம் கழித்து அங்கு வந்த கால்நடை மருத்துவமனை ஊழியரிடம் நாய்க்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று கூறிய பொழுது, நீங்கள் வெளியிலிருந்து மருந்து வாங்கி வர வேண்டும், மருந்து மருத்துவமனையில் இருப்பு இல்லை என்று கூறியதால் மேலும் அவர் கோபமடைந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வளர்ப்பு பிராணிக்காக கால்நடை மருத்துவமனை முன்பு உள்ள சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோவில்பட்டியில் சுந்தரலிங்கனார் சிலைக்கு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் மரியாதை செலுத்தினர். மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோவில்பட்டியிலிருந்து நெல்லை தாமிரபரணி ஆற்றிற்கு வாகனங்களில் புறப்பட்டனர். வரும் வழியில் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் உள்ள வீரன் சுந்தரலிங்கனார் சிலைக்கு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் நிறுவன தலைவர் ப. அன்புராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில பொதுச் செயலாளர் செல்லப்பா, தென்மண்டல மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பேச்சுமுத்து, தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பால்துரை, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனியசாமி, மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்னுசாமி, மாநில இளைஞரணி செயலாளர்கள் பிரகாஷ், தேவேந்திரர், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அன்னலட்சுமி, ஒன்றிய மகளிரணி முத்துலட்சுமி, ஒன்றிய மகளிரணி துணை செயலாளர் மணி, கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன் மாடசாமி, நகர இளைஞரணி கோகுல், ராக்கையா, மகாலிங்கம், கனகராசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குயிலாப்பாளையம் ஆரோவில் கிராமத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குயிலாப்பாளையம் ஆரோவில் கிராமத்தில் குயிலை கல்வி கூட்டத்தின் ஆண்டு விழா, காமராஜர் பிறந்த நாள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஆரோவில் ஃபவுண்டேஷன் துணை செயலாளர் மற்றும் இயக்குனர் IPS அதிகாரி சொர்ணாம்பிகா, புதுச்சேரி சிறைக்காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், நிர்வாக இயக்குனர் ஜெரால்ட் மோரிஸ், ஆரோவில் கிராம செயல்வழி குழு தலைவர் சித்தானந்தம்,
செயலாளர் கோவிந்தராஜ், அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு, நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம், பெரிய முதலியார் சாவடி சரவணன், ராகவேந்திரா, நடுநிலைப்பள்ளி தாளாளர் நாகராஜன், இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் வானூர் கோவிந்தன், முன்னாள் கவுன்சிலர் கோட்டக்குப்பம் நகராட்சி கீர்த்தி ராதாகிருஷ்ணன், லவ்லி கிட்ஸ் மழலியர் பள்ளி தாளாளர் ஜான் பீட்டர், ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் சத்யா, கராத்தே பயிற்சியாளர் சிவசங்கர், சமூக செயற்பாட்டாளர் கிராம நாட்டாமைகள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குயிலை கல்வி கூட்டத்தில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கோட்டக்குப்பம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது மற்றும் சிறந்த சமூக பணியாற்றும் சமூக ஆர்வலருக்கு சமூக சேவகர் விருது அளித்து சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை குயிலை கல்விக்கூட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் ராம்குமார், கஜேந்திரன், செந்தில், ஆறுமுகம், செல்வம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அணைக்கட்டுன்றது நம்ம எவ்வளவு முக்கியம் நமக்கு ஒரு என்ன சொல்ல சோனா பிரியங்கா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கூட்டரங்கில் கல்வி விழிப்புணர்வு பேரவை மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கூட்டரங்கில் கல்வி விழிப்புணர்வு பேரவை மாநில ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆசிரியர் வீரராஜன் அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் லட்சாதிபதி கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இதில் ஆசிரியர்கள், சமூக பற்றாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். அப்போது 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் கூறியிருப்பதாவது: ஒவ்வொரு கிராமத்திலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படும். இந்த ஆண்டு MBBS முடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். சமூக ஆர்வலர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்கப்படும். திட்டக்குடி அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கௌரவப்படுத்தி ஊக்க பரிசு வழங்கப்படும். போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபடாத வண்ணம் போதைப் பொருளின் விளைவுகளையும் அதன் பேராபத்தையும் விளக்கி விழிப்புணர்வு நடத்தப்படும். கல்வி விழிப்புணர்வு பேரவையின் சார்பில் கணக்கீடு முதல் UPSC, TNPC, UGC, NEET, JEET போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பொருட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். பெற்றோர்கள் இழந்த மிகவும் வறுமையில் உள்ள மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் கல்வி விழிப்புணர்வு பேரவையின் சார்பில் வழங்கப்படும் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள் பன்னீர்செல்வம், ரவி, வீரமணி, நீலகண்டன், தங்கதுரை, பள்ளி தாளாளர் ஜெய்சங்கர், ஆசிரியர் பயிற்றுனர் பிரபா, அரசு கல்லூரி பேராசிரியர் வீரபாண்டியன், கல்வி விழிப்புணர்வு பேரவை நகர அமைப்பாளர் சக்திவேல் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டு உடனிருந்தனர். கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு கல்வியில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் முரசு எடுத்த தொடர் பணிதான் ஃபீட்பேக் ஆக்ஷன் என்பது ஒருபுறம் இருந்தாலும் ஃபாலோ அப் ஆக்ஷன் தான் இதுக்கு முதன்மையான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். உதகை காந்தல் மயானம் அருகில் ராட்சத மரம் வேருடன் சாய்ந்தது. உதகையில் காந்தல் மயானம் அருகே பழமை வாய்ந்த 2 ராட்சத மரம் நேற்று வீசிய பெரும் காற்றில் வேரோடு சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அதனை சரி செய்து கொடுத்தனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாராட்டினர்.
உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இறைஞ்சி கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அரசு தொழிற்பேட்டை அமைப்பதற்காக அங்குள்ள விளைநிலங்களை அரசு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு செல்வதாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் விளைநிலங்களில் நின்று எதிர்ப்பு தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இறைஞ்சி, ஆசனூர், கூந்தலூர், கச்சாக்குடி, குறிப்பிட்டபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்துவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் விளைநிலங்களில் நின்று எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் மகாராஷ்டிரா மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையார் தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நாங்கள் இந்த விளைநிலங்களில் கரும்பு, மரவள்ளி, வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிர் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றோம். இந்த நிலத்தை கையகப்படுத்தினால் எங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும் எனவும் இதனால் விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த எடைக்கால் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் ஆர்ப்பாட்டத்தில் கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் விவசாய நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். வேலாயுதம் ஊராட்சி மன்ற தலைவர் இறஞ்சி இருக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்து நாங்கள் போய் தாலுவாசி மனு கொடுத்துருக்குறோம், கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்குறோம். மீறி இதுவரையும் 10 நாள் ஒன்றும் பதில் இல்லை. அதனால் திரும்பி இப்போ நைட்டில் இரவோட வந்து கலெக்டரும் வந்து போயிட்டு இருக்காங்க. மக்கள் சொல்லி சடங்கு சாப்பிட மாட்டாங்க, உயிரை விடுற கண்டிஷனில் போயிட்டு இருக்காங்க. உளுந்தூர்பேட்டை, களமதூர், திருக்குளக்கரையில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ தீபஞ்சால் அம்மல், ஸ்ரீ பரசுராமன், ஸ்ரீ ஏழு கன்னியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு 9ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் களமருதூர் திரு குளக்கரையில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ தீபாஞ்சால் அம்மன், ஸ்ரீ பரசுராமர், ஸ்ரீ ஏழு கன்னிமார்கள் ஆகிய சுவாமிகளுக்கு 9ஆம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் நாட்டாமைகள், ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து இரவு வீதி உலா நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த நிலைக்கு வந்துச்சு. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக துவங்க உள்ள மின்சார மயானத்திற்கு புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டது. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ரூபாய் 4.30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக 25 கிலோ வாட் திறன் கொண்ட பகிர்மான மின்மாற்றி நிறுவப்பட்டது. இந்த மின்மாற்றியினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மணிகண்ணன் அவர்கள் இயக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வையாளர் பொறியாளர் மயில் வாகனன், உளுந்தூர்பேட்டை கோட்ட செயற்பொறியாளர் சர்தார், உளுந்தூர்பேட்டை உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் சிவராமன், ஐயம் பெருமாள், நகர உதவி மின் பொறியாளர் அருண்குமார், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகரமன்ற ஆணையர் இளவரசன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயசங்கர், மாலதி, ராமலிங்கம், பாண்டியன், செல்வகுமாரி, ரமேஷ், குமரவேல், முருகன், சுரேஷ், குமார் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அடுத்த சம்பந்தம் கிராம மக்கள் புதிய நியாய விலைக்கடை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கல்கி பிரபஞ்ச அறக்கட்டளை சார்பில் பரங்கிப்பேட்டை அடுத்த சம்பந்தம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர்.
அந்த மனுவில் கடலூர் மாவட்ட பரங்கிப்பேட்டை ஒன்றியம் மஞ்சங்குழி ஊராட்சிக்குட்பட்ட சம்பந்தம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பி. முட்டலூர் பகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அனைத்து பொருட்களும் வாங்கி வருகின்றனர். 3 கிலோமீட்டர் சென்று பொருட்கள் வாங்குவதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நியாய விலை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க முடியாத சூழல் உள்ளதால் தங்களது பகுதியில் நியாய விலை கடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எதுக்காக டைம் இல்லையா? சார்ந்தவள் எங்க ஊர்ல வசிக்கின்ற ஒரு 500ல இருந்து 700க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்க ரேஷன் கடை இல்லாத காரணத்தினால 3 கிலோமீட்டர் தாண்டி எல்லாரும் போய் ரேஷன் கடைக்கு வாங்குறதுக்கு போறாங்க. எங்க ஊரை சார்ந்தவங்க நிறைய முதியோர்கள், பெண்கள், ஊனமுற்றவர்கள் இவங்கெல்லாம் இத ரேஷன் கடைக்காக அவ்வளவு தூரம் தாண்டி போகும்போது நிறைய கஷ்டங்களை மேற்கொள்றாங்க. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஏற்பாட்டில் நகரப்புறத்தில் உள்ள சாலையோர வியாபாரிகள் கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு தற்பொழுது நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் தலைமையில் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகராட்சி ஆணையர் இளவரசன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயசங்கர், மாலதி, ராமலிங்கம், குமரவேல், சரவணன், பூபதி, தினேஷ், பாபு மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உடன் இருந்தனர். இதில் 292 சாலையோர வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு அடையாள அட்டையை பெற்று சென்றனர். வியாபாரிகளுக்கென்று அதாவது சந்தை இந்த மாதிரி நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த கடைகளெல்லாம் ஏல விடப்பட்டு அந்த ஏலத்தொகையை வாங்குபவர்கள் உங்களிடத்துல கண்ட நேரத்தில் இந்த மாதிரி எங்களுக்கு வசூலிக்கிறாங்கன்னு சொன்னா பைசா கொடுக்கின்ற அவசியம் இல்லை. அப்படி யாராவது இந்த இடத்துல கையுடன் கேட்டால் நீங்கள் நகராட்சியில் தெரிவித்தால் நாங்கள் நகராட்சி மூலமாக நடவடிக்கை எடுப்போம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கால்நடை மருத்துவமனை திறக்க கால தாமதம். வளர்ப்பு பிராணிக்காக சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நபர். விளை நிலங்களில் அரசு தொழிற்பேட்டை அமைக்கும் முயற்சி. விளை நிலங்களில் நின்று விவசாயிகள் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.